Hi friends, today successfully day 10 100 days challenge blouse designs from Kavi's wardrobe. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற saree பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஃபேன்சி டிசைனர் saree தான். யூஸ்வலி நான் ஃபேன்சி டிசைனர் இந்த மாதிரி கட் ஒர்க் saree அதிகம் யூஸ் பண்ண மாட்டேன். காட்டன் saree இல்லைனா பட்டு saree அந்த மாடலில் தான் யூஸ் பண்ணுவேன். பட் இது வந்து நான் கடைக்கு போனப்போ வந்து இந்த saree வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா லெமன் எல்லோவில் கிரே கலரில் எம்ப்ராய்டரி போட்ட saree இது saree ஃபுல்லாகவுமே இதே டிசைன்ஸ் தான் இருக்கும். இந்த கலர் வந்து கொஞ்சம் அடிக்கிற கலர் மாதிரி தெரியும், பட் ஆனால் அந்த பிளாக் ஆஷ் எம்ப்ராய்டரி வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுக்கும். செம்மையாக இருக்கும் saree கட்டும்போது. ப்ளஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க. தெரியுதுங்களா அந்த ஸ்டோன் ஒர்க்ஸ், இந்த ஷைனிங் தெரியுதுங்களா? யூஸ்வலி இந்த sarees வந்து ஃபங்க்ஷன்ஸு கட்டலாம், இல்லை ஏதோ ஒரு அக்கேஷனலாக இருக்குது, ஒரு வெட்டிங் டே அந்த மாதிரியான இதுக்கு வந்து கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த saree. இந்த சாரீக்கு நான் என்ன ப்ளவுஸ் டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த சாரியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னாக்கா ப்ளவுஸ் டிசைன் வந்து பேக் டிசைன் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. பாருங்கள், பேக் டிசைன் வந்து அவங்களே எம்ப்ராய்டரி போட்டு அந்த சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அவங்களே கொடுத்துட்டாங்க. இதில் என்ன பெரிய டிசைன் பண்ணியிருக்க போகிறேன்னு பார்க்குறீங்களா? இதில் நான் பண்ண டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹேண்ட் மட்டும்தான். ஃபிஷ் டைப் மாடல் அண்ட் 3D டிசைன் சொல்லுவாங்க இது வந்து இந்த கிளாத் சாரியோட இந்த கலருக்கு இந்த மாதிரி ஒரு சில்க் காட்டன் கிளாத் எடுத்து அதை வந்து நான் இந்த ஹேண்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த ஹேண்ட் வந்து 3D டிசைனில் வரும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பண்ணிவிட்டு இந்த saree கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பட்டன் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு சாரியில் என்ன ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்களோ தெரியுதுங்களா, அதே ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணி இந்த ப்ளவுஸ் டிசைனை நான் இந்த ஸ்லீவ் டிசைனை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். தெரியுதுங்களா எப்படி இருக்குன்ட்டு? இது கொஞ்சம் ஃபேன்சி டிசைன் தான், கொஞ்சம் ஒர்க் எடுக்கிற டிசைன் தான். இது வந்து இதுக்குன்னு தனி டைலரிங் மெத்தட் இருக்குது. அதை யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்லீவ் நாம் தைக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்லீவும் பாருங்கள், ஒன்று லெஃப்ட்னா ஒன்று ரைட் அப்படி வந்து தைக்கணும் இதில். அப்போ தான் நம்ம ரெண்டு ஹேண்டுக்குமே வந்து பார்க்க கரெக்டாக இருக்கும். நல்லா இருக்குங்களா? டிசைன் பிடிச்சிருக்குதுங்களா? ப்ளஸ் இதுக்கு டைநாட் வந்து ஒரு ஃப்ளவர் டைநாட் நான் பண்ணியிருக்கிறேன். நார்மலாக எப்பவுமே வந்து நான் ட்ரையாங்கிள் டைநாட் தான் பண்ணுவேன். பட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுக்கு வந்து ஃப்ளவர் நாட் வந்து ட்ரை பண்ணேன். அதுவுமே நல்லா தான் இருக்குது. எப்படி இருக்குது? நல்லா இருக்குதுங்களா? தேங்க்யூ. இது போல் மேலும் ப்ளவுஸ் டிசைன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னாக்கா கவிஸ் ப்ளவுஸ் டிசைனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.